என் தங்கப்பிள்ளையே, உன்னுடைய மிக பெரிய வேண்டுதல், அதிலும் அதிமுக்கியமான வேண்டுதல் ஒன்று பலித்துவிட்டது. என் தங்கமே, இன்று இந்த செவ்வாய்க்கிழமையின் இரவுக்குள், அதிலும் குறிப்பாக 10 மணிக்குள் நீ என்னை கண்டுவிட்டால் நிச்சயமாக அந்த நல்ல செய்தியை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சில வேண்டுதல்கள் எப்பொழுதுமே என்னிடத்தில் உனக்கு கிடைக்க பெறாமல் தாமதத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. உன் அம்மா என்னிடத்தில், என் பிள்ளை நீ சதா சர்வகாலமும் இந்த வேண்டுதலுக்காக நின்று கொண்டிருக்கின்றாய். ஆனால் ஏதோ உன்னுடைய போதாத காலம் உனக்கு அந்த வேண்டுதல் மட்டும் நிறைவேறாமல் போய்கொண்டே இருக்கின்றது. என் குழந்தையின் சந்தோஷம் மொத்தமும் அதில்தான் அடங்கி இருக்கின்றது என்பது உன் தாயானவள் எனக்கு நன்கு அறிந்த விஷயம். அம்மா எல்லாம் தெரிந்தும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாள். அதை உனக்கு நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்கிறாள் என்றால் அதற்கான உண்மையான காரணம் என்னவென்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏதும் காரணங்கள் இல்லாமல் அம்மா உனக்கு அதனை தாமதப்படுத்தி இருக்க மாட்டேன். இன்றும் காரணமில்லாமல் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேன். எல்லாவற்றிற்குமான காரணத்தை என் பிள்ளை நீ தெரிந்து கொள். சில விஷயங்களுக்கு காரணம் தெரியாமல் இருப்பதே மிகவும் நல்லது. ஆனாலும் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு ஏற்படுத்திய தாமதத்திற்கு நிச்சயமாக நீ காரணத்தை தெரிந்து கொள்ளத்தானே வேண்டும். என் தங்கமே, ஒரு விஷயத்தின் மீது ஆசைப்படுவதற்கு முன்பாகவே உனக்குள் பல கேள்விகள் நிச்சயமாக எழும்பி இருக்கும். இந்த விஷயத்தின் மீது நாம் ஆசைப்படுகின்றோமே, இது நமக்கு கிடைக்குமா? அப்படியே இது கிடைத்தால் நம் வாழ்க்கை முழுவதும் நாம் சந்தோஷமாக இருப்போமா? இல்லை பாதியிலேயே இது நம்மை விட்டு சென்று விடுமா என்கின்ற பல கேள்விகள் உனக்குள் எழுந்திருக்கும். என் தங்கமே, இத்தனை கேள்விகளும் உனக்குள் வந்து அதன் பிறகு நீ அந்த விஷயத்தை தேர்வு செய்திருந்தால் மட்டும்தான் இன்று இந்த தாயானவள் என் வாக்கு உன் வாழ்க்கையில் நடக்கும். அதற்கு மாறாக எதை பற்றியும் யோசிக்காமல் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம், கைக்கு கிடைத்தால் சந்தோஷம், கிடைக்கவில்லை என்றாலும் ஒன்றும் கவலை இல்லை என்று நினைத்து அந்த விஷயத்தில் நீ இறங்கி இருப்பாயானால் நிச்சயமாக இந்த வாக்கு உனக்கு பலிக்காது. என் பிள்ளையே, எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் பல ஆய்வுகளை செய்து அது நமக்கு கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு இறங்கி இருக்க வேண்டுமல்லவா? நம்பிக்கை இல்லாமல் செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் பலன்கள் மிகவும் குறைவு. அப்படித்தான் இன்று என் பிள்ளை இத்தனை யோசனைகளையும் செய்து அதை அடைய நீ நினைத்து உன் வாழ்க்கையில் உனக்கான இடத்தை பிடிக்க போராடி கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய போராட்ட காலம்தான் இத்தனை காலமும் உன் வாழ்க்கையாக இருந்து விட்டது. இப்பொழுது உன்னுடைய போராட்ட காலம் முடிந்து இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலைமை திரும்பிக் கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, நீ அடைய வேண்டும் என்று நினைத்த விஷயத்தை அடைவதற்காக நீ எடுத்துக்கொண்ட முயற்சிகள், நீ செய்த தியாகங்கள், நீ அனுபவித்த வேதனைகள் என்று எல்லாவற்றையும் நான் அறிந்ததனால்தான் இன்று உனக்கு அதனை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேன். என் தங்கமே, உன்னுடைய எண்ணங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றது. எது சரி எது தவறு என்று உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. எந்த நேரத்தில் என்ன விஷயத்தை செய்தால் வாழ்க்கையில் பலன்கள் கிடைக்கும் என்பதனையும் உனக்கு உணர்த்தி இருக்கின்றது. இப்படி சரியான நேரம் இப்பொழுது வாழ்க்கையில் என்னவென்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாயல்லவா? இனி நடப்பது எல்லாமே உனக்கு நல்லதற்காகத்தான் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயல்லவா? இது போதும் என் பிள்ளைக்கு அந்த விஷயத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு. நீ போராடிய போராட்டங்கள், நீ அனுபவித்த வேதனைகளை எல்லாம் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. ஒரு விஷயம் தன் கைகளில் கிடைத்து விட்டது என்ற பிறகு அதை வைத்து கொண்டு விளையாடிவிடக்கூடாது. அதை கிடைப்பதற்கும் அதை வாழ்க்கையில் பெற வேண்டும் என்று போராடிய போராட்டங்களை நீ அரங்கேற்றியதற்கும் ஒரு நாளும் மறக்காமல் இருக்க வேண்டும்.
இந்த விஷயம் நிச்சயம் நம் வாழ்க்கையில் கிடைக்கும் என்று நீ நம்பிக்கையோடு செய்த உன்னுடைய செயல்கள்தான் இன்று உனக்கு வெற்றியை உன் கண் முன்னே காட்ட துணிந்திருக்கின்றது. என் பிள்ளை, இந்த வாழ்க்கையின் மீது நீ கொண்ட அன்பும் அக்கறையும் இன்று உனக்கான நல்ல சூழ்நிலையை என் மூலமாக உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்றது. என் தங்கமே, இனி நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ இனிமேல்தான் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். இனிமேல்தான் இந்த வாழ்க்கையில் இன்னும் அதிக அக்கறையோடு நீ நடந்து கொள்ள வேண்டும். இது நாள் வரையிலும் ஏனாதானோவென்று இருந்ததெல்லாம் போதும். இனிமேல் நாம் ஒரு விஷயத்தை மிகவும் பாடுபட்டு அடைந்திருக்கின்றோம். அந்த விஷயத்தை எப்படி காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்பதில் உனக்கு இருக்கின்ற அக்கறை இன்னமும் அதிகமாக வேண்டும். இது நாள் வரையிலும் உன் கையில் இல்லை. அதனால் நீ உன் வேலையை பார்த்து கொண்டிருந்தாய். கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்தது. ஆனால் இனி உன் கைகளில் அது கிடைத்த பிறகு உனக்கான பொறுப்பு அதிகமாகின்றது. உன்னுடைய பொறுப்பிலிருந்து நீ ஒரு சிறு துளி அளவும் தவறிவிடக்கூடாது. நான் இந்த வராகி உன் வாழ்க்கையில் இருந்து நீ கேட்டதை உனக்கு கொடுத்திருக்கின்றேன். அப்படியானால் அம்மா மனது சந்தோஷப்படும்படி நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். என் தங்கமே, ஒரு உதாரணத்திற்கு சொல்லவா? இன்றிருக்கின்ற பிள்ளைகள் எல்லாம் ஒருவரின் மீது ஆசைப்பட்டு இவர்கள்தான் தனக்கு வாழ்க்கை துணையாக வர வேண்டும் என்று என் முன்னால் நின்று கண்ணீர் சிந்துகின்றார்கள். அம்மா, எப்படியாவது கொடுத்து விடு, இல்லை என்றால் நான் என் உயிரை மாய்த்து கொள்வேன் என்றெல்லாம் என்னை மிரட்டுகின்றார்கள். உன் தாயானவள் நானோ என்ன செய்ய துணிகின்றேன் தெரியுமா? இவர்கள் உயிரை விடுவதை விட இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு போகட்டும் என்று நினைத்து அவர்களுக்கு அந்த வாழ்க்கையை கொடுத்தால் அதன் பிறகு அவர்களினுடைய மனநிலை எப்படி இருக்கின்றது தெரியுமா? எல்லோரையும் சொல்லவில்லை, ஒரு சில பிள்ளைகள் இன்னமும் அப்படித்தான் இருக்கின்றார்கள். ஏதோ ஆசைப்பட்டதற்கு கிடைத்தது போல தன்னுடைய மனதில் இருக்கின்ற ஆசைகள் தீரும் வரை மட்டும்தான் அந்த உறவோடு தனக்கான வாழ்க்கை நன்றாக இருக்கின்றது. காலம் செல்ல செல்ல வாழ்க்கையில் கஷ்டம் என்றால் என்னவென்று பார்க்கும் பொழுது அந்த உறவுகளுக்கிடையில் முறிவு ஏற்பட்டு விடுகின்றது. அதன் பிறகு இந்த தாயானவள் ஆசீர்வதித்தல்லவா இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது. எத்தனை போராட்டத்திற்கு பிறகு நாம் இந்த வாழ்க்கையை அடைந்தோம் என்று ஒரு சிறு துளி அளவு கூட அவர்களின் மனதில் எண்ணங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காதது போல பிரிந்து சென்று விடுகின்றார்கள். அப்படியானால் அன்று அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அர்த்தம் என்ன? அவர்கள் போராடிய போராட்டங்களுக்கு அர்த்தம் என்ன? இந்த வராகி அவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களுக்கு அர்த்தம் என்ன? என் பிள்ளையே, அதனால்தான் அம்மா எப்பொழுதும் சொல்வது, ஒரு விஷயத்தை அடைவதற்கு முன்பாக நீ உனக்கு இது சரிப்பட்டு வருமா என்று யோசித்து விடு. அது உன் கைகளில் கிடைக்கும் பொழுது இது நமக்கானது என்பதனை உரிமையோடு ஏற்றுக்கொண்டு எந்த சூழ்நிலையிலும் இவை நம்மை விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். என் தங்கமே, நீ ஆசைப்பட நினைப்பது ஒரு உறவாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதன் மீது உனக்கு அக்கறை இருக்க வேண்டும். நிச்சயமாக அதற்காக அனுபவித்த கஷ்டங்களை நம்பி என் பிள்ளை வாழ்க்கையில் நீ உனக்கான நல்லவற்றை எல்லாம் செய்ய துணிந்திருக்க வேண்டும். தெய்வத்திடம் வேண்டுதல் வைப்பதற்கு முன்பாக ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து விட்டு வை. ஏனென்றால் நீ முதலாக என்னிடம் கேட்ட வேண்டுதலை கூட நான் இன்னும் மறந்திருக்கவில்லை. என் பிள்ளை, நீ மறந்திருப்பாய். ஏனென்றால் அதற்கு பிறகு எத்தனையோ வேண்டுதல்களை என் முன்னால் நீ வைத்து விட்டாய். ஆனால் உன் அம்மா நான் அல்லவா? நிச்சயமாக என் குழந்தை ஆரம்பத்தில் கேட்ட வேண்டுதலை கூட காலதாமதமாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. ஒருவேளை என் பிள்ளைக்கு அந்த வேண்டுதல் நிறைவேறக்கூடாது என்ற எண்ணம் வந்துவிட்டது என்றால் நீ அதையும் என்னிடத்தில் வந்து சொல்லிவிட வேண்டும். எல்லாவற்றையும் இந்த தாயானவள் என்னிடத்தில் பகிர்ந்து கொள். உனக்கான வாழ்க்கையில் நீ கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கின்றேன். உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா? அதனால் இனி என் பிள்ளை எதற்காகவும் மனம் வேதனை அடையாதே. நடப்பது எல்லாம் உன்னுடைய நல்லதற்குத்தான். உன்னிடத்தில் கிடைப்பதை எல்லாம் நீ பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும்.
என் தங்கப் பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.